வெல்கம் டு SAMCKO டெக்னாலஜிஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா டைப் ஆஃப் கனெக்டர்ஸ். கனெக்டர்ஸ் டைப் நிறையா இருக்குது. ஒவ்வொரு டைப்பாக உங்களுக்கு நான் காமிச்சிட்டு அந்த கனெக்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது மேல் பர்க்கு, இது பர்க்குன்னு சொல்லுவாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா எல்சிடி டிஸ்பிளே, மைக்ரோ கண்ட்ரோலர் போர்ட்டு அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. சென்சார்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பின் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் பர்க்கு தான். இது ஃபீமேல் பர்க்குன்னு சொல்லுவாங்க. இது இந்த எல்சிடி தான் இல்லையா, 16 பின் இருக்கும் எல்சிடிக்கு. அது அந்த பர்பஸ்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்சிடி மட்டும் கிடையாது, சென்சார்ஸும் இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கு இது சென்சார்ஸில் கொடுத்துருப்பாங்க. இது அந்த சென்சார்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இது இப்படி இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹோல்டில். இங்கே இந்த போர்டெலாம் இந்த சென்சார் போர்டில் சால்வ் பண்ணியிருப்பாங்க. இந்த போர்டு அப்படியே ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்டினோ போர்டெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. சென்சார் அட்டாச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதிலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பின் லெங்க் கொஞ்சம் வேரி ஆகும். டைப் இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு மேல் மாடல்லையே. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக இருக்கும். இது பார்க்கறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேரி பேக் மாதிரி தான் இருக்கும் பிளாஸ்டிக்கில். இந்த எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு ட்ராக் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இந்த இருக்குது பாருங்கள், காப்பர் ட்ராக்கு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கோடிங் கொடுத்துருக்காங்க. இந்த சிக்னல் அனுப்புகிறோம் இல்லையா, ஆடியோ சிக்னல், வீடியோ சிக்னல், அந்த மாதிரி இடத்துல இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த டேக்கோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா சிக்னல் லாஸ் இருக்காது. இந்த எல்இடி டிவிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி கேமராஸ், அந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா டிவிடி பிளேயரு, அந்த மாதிரி இடத்துலாம் இது யூஸ் பண்ணுவாங்க. டேட்டா லாஸே இல்லாமல் அக்யூரேட்டாக 100% எஃபிஷியன்ஸாக கிடைக்கும் உங்களுக்கு. இது மூலிமா சிக்னல் பாஸ் ஆனிச்சுனாக்க அதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். குவாலிட்டியாக தான் இருக்கும். நீங்கள் இழுத்தாலும் ஒன்றும் ஆகாது. இதில் தம் கட்டி இழுத்தாலும் நார்மல் ஒயர் கூட பிச்சுட்டு போயிடும். இது அவ்வளோ சீக்கிரம் பெய்யாது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நான் மல்லு கட்டி இழுக்கிறேன், நான் ஒன்றுமே ஆகலை பாருங்கள். குவாலிட்டியாக தான் இருக்கும் இந்த இதுக்கு. ஆனால் என்ன இந்த மொனா உங்களுக்கு இந்த கனெக்டரில் ஒவ்வொரு ட்ரிப்பு கழட்டி மாட்டும் போது கொஞ்சம் தேய்மானம் ஏற்படும். மற்ற ஒயராக இருந்துச்சுனாக்கா லைட்டாக நம்ம அந்த ஒயரை இன்சுலேஷன் எடுத்து விட்டு இல்லை எக்ஸ்ட்ரா வேறு கூட ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த மாதிரி பண்ண முடியாது, நியூவாக தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிபி 9 பின் கனெக்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா 9 பின் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா இது மேலு, இது ஃபீமேலு. சீரியல் போட்டு பின் கூட சொல்லுவாங்க. பேரல் போட்டாங்கனாக்கா ஒரு 25 மாதிரி வரும் உங்களுக்கு. இது விஜிஏ பின்னுவாங்க. அந்த மாதிரி வீடியோக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இது நம்ம இந்த சீரியல் போட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். மைக்ரோ கண்ட்ரோலில் அந்த டிஎக்ஸ்ஆர்எக்ஸ் பின்லாம் இருக்கு இல்லையா, அதை டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணி. இப்போ யூஎஸ்பி மாறிடுச்சு. யூஎஸ்பி வரதுக்கு முன்னாடி இந்த போட்டு தான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தோம். டோட்டலாக இதில் 9 பின் இருக்கும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா சேம் தான். கலர் வேரியேஷன்ஸுக்காக நான் ரெண்டுமே காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸில் நிறையா கிடைக்கும் உங்களுக்கு. இது என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா பவர் சப்ளை அடாப்டர் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு இல்லை 3 பின் இருக்கு இல்லையா, சென்டர் பின் தான் பாசிட்டிவ். இது 2 பின்னு ஜாயினில் இருக்கும், இன்டர்னலாகவே ஜாயினில் இருக்கும். ரெண்டுமே நெகட்டிவ் பின்னு. பவர் சப்ளை நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது சென்டர் பின் ப்ளஸ் ஆகும். பாட்டமில் டச்சாக இருக்குது பாருங்கள், அது உங்களுக்கு நெகட்டிவ் பின்னாகவும் கிடைக்கும். இங்கேருந்து பவர் சப்ளை நம்ம எடுத்துக்கலாம். இது ப்ளஸ், இது மைனஸுங்கிற மாதிரி. இது 2 சேம் கனெக்ஷன் தான். அதே மாதிரி தான் இதுலேயும். ஆடினோ போர்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 12 வோல்ட்டு, 12 வோல்ட்டோ, 5 வோல்ட்டோ, 9 வோல்ட்டோ அடாப்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி ஆடினோ போர்டுக்கு பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். அந்த இதுக்கு இது ஆக்ஸுக்காக யூஸ் பண்ணுறது. ஆக்ஸுலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஹெட்செட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஹெட்செட் ஜாக்கெட்டை இன்சர்ட் பண்ணுறது இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு சாங் கேட்குறீங்க அப்படின்னா இது ஹெட்செட்டு மாட்டிக்கலாம். நீங்கள் அந்த இதுக்கு இதை போர்டில் சால்டிங் பண்ணிட்டு இதுலேருந்து சிக்னல் நீங்கள் எடுத்துக்கலாம். கிரவுண்டு, ரைட்டு, லெஃப்ட்டு சிக்னல்ங்கிற மாதிரி. ஆடியோ ரைட்டு, ஆடியோ லெஃப்ட் இல்லையா, அந்த மாதிரி ஆடியோ சிக்னலை பாஸ் பண்ணுறதுக்கு இந்த போர்டு, இந்த கனெக்டர் யூஸ் ஆகும் நமக்கு.
இது வந்து பேட்டரி கனெக்டர். சின்ன ஒரு பேட்ரி வரும் இதுக்கு 3.7 வோல்ட்டுங்கிற மாதிரி இருக்கும் பேட்ரி. அது யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு. இது வந்து ப்ளஸ் ஆகும், பாட்டமில் இது வந்து நெகட்டிவ், இது வந்து ப்ளஸ்ஸுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு இந்த ஆர்டிசி போர்டெலாம் இல்லையா, அதில் வந்து இது யூஸ் ஆகும். லேப்டாப்பில் இருக்கும், கம்ப்யூட்டர் மதர் போர்டில் இருக்கும். சிமாஸ் பேட்டரின்னு சொல்லுவாங்க அந்த இதுக்கு. கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா டைமிங் வந்து ஓடிட்டு இருக்கும் இல்லையா, கம்ப்யூட்டர் டைமிங் சொல்லிட்டு, அது வந்து இந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய சப்ளை எடுத்து தான் அந்த ஐசி வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் கம்ப்யூட்டரையோ இல்லை லேப்டாப்பையோ பவர் ஆஃப் பண்ணாலும் திரும்ப பவர் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணும்போது டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓடிட்டுருக்கும். அப்புறம் மதியானம் 1 மணிக்கு லேப்டாப் ஆஃப் பண்ணுறீங்க, மதியானம் ஒரு 2 மணிக்கு வந்து லேப்டாப் ஆன் பண்ணுறீங்க. அந்த 1 ஹவர் லேப்டாப் ஆஃபில் இருக்கு இல்லையா, பட் லேப்டாப் ஆஃபில் இருந்தாலும் இந்த பேட்டரியிலேருந்து அந்த டைமர் ஐசிக்கு வந்து சப்ளை பாஸ் ஆகிட்டு இருக்கும். சப்ளை ஐசி தொடர்ந்து ரன்னிங்லேயே இருக்கும் உங்களுக்கு. இது வந்து யூஎஸ்பி டைப்பு. இது நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஃபீமேல் டைப் வந்து இது. இதில் 4 பின்னும் இருக்கும், ப்ளஸ்ஸு மைனஸு, டேட்டா இன்னு டேட்டா அவுட்டுங்கிற மாதிரி வரும் உங்களுக்கு. யூஎஸ்பி போட்டு பின்னாடி இருக்குது. இதுவும் அதே சீரியல் பிடிங்க நான் காமிச்சேன் இல்லையா, இது 2 மாடல் தான். இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் பாருங்கள். இது போர்டில் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரூலாம் அதில் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுறது மெத்தட்ஸ் இருந்ததுக்கு. இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 போர்டை ஜாயின் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுவோம். இல்லை கழட்டிட்டிங்கனாக்கா ஒரு சால்விங் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு நீங்கள் ஒயரை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். பவர் சப்ளையும் நீங்கள் இப்போ 2 கிட்ட இருக்குது, ஒரு கிட்டேருந்து சப்ளை வந்து இன்னொரு கிட்டுக்கு வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னாக்கா இதே மூலியமாக ப்ளஸ் மைனஸ் கொடுத்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது சென்சாரோட டேட்டா வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். இதுக்கு ஆடியோ கூட அதை யூஸ் பண்ணுவாங்க. ஆடியோ சிக்னல் இல்லையா, அது வந்து பாஸ் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கருக்கும் அந்த ஆம்ப் இருக்கு இல்லையா, அதுக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். டிவியில் பார்த்தீங்கன்னாக்கா செட்டாப் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அதுலேருந்து டிவியில் வந்து ஒரு 3 பின் வந்து கனெக்ட் ஆகும். பார்த்துருப்பீங்க நீங்களே ஒவ்வொரு கடையில். அந்த மாதிரி பின் தான் அந்த இதுக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்து ஒரே மாதிரியே தெரியும், ஆனால் வேறு வேறு. இது ஸ்டீரியோ, இது மோனோ. இதுவும் சேம் பஸ் தான். இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு மேல் மட்டும் தான் கிடச்சிருக்கு, ஃபீமேல் வந்து கிடைக்கல. அது இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது 2 சேம் தான், மோனோ டைப்பு. இது வந்து எனக்கு இப்போ ஒரு ஃபேனு இதுமாதிரி ஏதோ ஒரு டிவைஸு சப்ளை கொடுக்கணுன்னாக்கா இந்த பின் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதை வந்து நீங்கள் இப்போ இன்செர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஜாயின் பண்ணி ஆக்சுவலி இந்த மாதிரி பின்னாக இல்லாமல் இதே மாதிரியே ஒயிட் கலரில் பிளாஸ்டிக்காகவே இருக்கும். இந்த நேப்லாம் வந்து அழகாக அட்டாச் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பவர் சப்ளைக்கெலாம் அதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கலர் பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டு பிளாக் அந்த மாதிரி வந்துச்சுனாலே மேக்ஸிமம் பவர் சப்ளையாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா 9 வோல்ட் பேட்ரி வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு பேட்ரி கிளிப்பு. இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ்ங்கிற மாதிரி. இந்த பேட்டரியோட இப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சப்ளை வந்து இந்த பேட்டரியிலேருந்து இந்த ஒயர் மூலமாக வெளியில் வரும். நம்ம கிட்டுக்கு வந்து சால்விங் பண்ணிக்கலாம், கிட்டோட ப்ளஸ் மைனஸ் பின்னில் வந்து சால்விங் பண்ணிக்கலாம். அதுக்கு இது ஒரு டைப்பு ஒயர் தான் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அதேமாரி இப்போ இந்த பர்க்கு காட்டினால இந்த கேப்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பாருங்கள், ஒரு பின்னுக்கும் இன்னொரு பின்னுக்கும். அதேமாரி இது வந்து இதோட இன்னும் கேப் கம்மியாக உள்ள மாதிரிலாம் வந்து சாக்கெட் இருக்குது. இப்போ இது பாருங்கண்ணே, இது வந்து அட்டாச் ஆகலை பாருங்கள், சரிங்களா? அப்போ இந்த ஒரு பின்னுக்கும் இன்னொரு பின்னுக்குள்ள கேப் வந்து கம்மியாக உள்ள மாதிரி ஒரு பர்க் இருக்குது. அந்த பர்க் தான் இதுக்கு செட் ஆகும் மாடலுக்கு. இது வந்து டிவிடி பிளேயில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிடி ட்ரைவ் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகும்ல, அந்த இதுக்கு உள்ளான இது நான் எடுத்து காமிக்கிறேன். அந்த இதுக்கு கிடையாது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆர்டினோ போர்டுக்கு வந்து சென்சார்ஸு அதில் நிறையா வந்து மாடியூல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கு வந்து இந்த 3 டைப் ஆஃப் கேபிள் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பார்ட்டில் பாருங்கண்ணே, ஒரு ஒயர் இருக்குது. ஒயரோட ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா மேலு ஃபீமேல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது மேலு, இது ஃபீமேலு, தெரியுதுங்களா? இதே இந்த டைப்பில் பாருங்களேன், ஒயரோட 2 பக்கமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபீமேல் இருக்கும். இந்த மாடலில்
ஒயரோட 2 டைப்புமே ஃபீமேலு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எண்டில் வந்து ஃபீமேலு, இன்னொரு எண்டில் வந்து மேல் இருக்குது. இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஒயரோட 2 டெர்மினல்லுமே நமக்கு வந்து மேல் இருக்குது. ரெண்டுமே ஃபீமேலு, ரெண்டுமே மேலு, ஒன்று ஃபீமேலு ஒன்று மேல் டைப்பு. இதில் வந்து அந்த ஆடினோ போர்டுக்கு ப்ளஸ் சென்சாரு நமக்கு எந்த ஒயர் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் உள்ளதான் சொல்லிட்டேன். இந்த ஒன்று மட்டும் மிஸ் ஆகுது. இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேட்ரி கனெக்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி ரெட் கலர் இருக்குது, இது வந்து பிளாக் கலர். பிளாக் வந்து நெகட்டிவாகவும் ரெட் வந்து பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து அந்த பேட்டரியோட அந்த பாயிண்டில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டு மாட்டிடுவாங்க, டைட்டாக நிற்கும். இதே நம்ம வயரி போய் எடுத்து கொடுத்து இன்னும் வேறு எதுக்கு மாற்றணும், அதுலேயும் இதே மாதிரி ரெண்டு வந்து இதுலேயும் இருக்கும், கட் ஆகிடுச்சு. அது இல்லை, இதே மாதிரி ஒரு கனெக்ட் இதுலேயும் இருக்கும். 2 இது ஸ்க்ரூ போட்டு மாட்டுவாங்க, உங்களுக்கு டைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கனெக்ட் கூட இருக்குது, பார்த்துங்க மாடல்ஸு. இது பஸ்ஸுமாங்க, அப்படியே கனெக்ட் பண்ணி இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதில் லென்த்து வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் கேட்டு வாங்கிக்கலாம். இந்த ரிப்பன் சொல்கிறாங்க இல்லையா, இது தனியாகவும் கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ கட் பண்ணிக்கிட்டு நீங்களே வந்து அட்டாச் பண்ணலாம். அது டூல்ஸ் இருக்குது, அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணால் அட்டாச் பண்ணுவாங்க அதுக்கு. அப்புறம் அதே தான் இதில் பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜ் சைஸு 40 பின் உள்ள மாதிரி, கொஞ்சம் பின் சைஸ் கம்மியாக உள்ள மாதிரி. இது வந்து 16 பின்னு இருக்குது, இதில் 40 பின் உள்ளது. இது வந்து ராஸ்பெரி பை இருக்கு இல்லையா, ராஸ்பெரி பை 3 அதுக்கு உண்டானது. அந்த கனெக்டரோட நான் வாங்கியிருக்கேன் அதுக்கு மாடல். அது இந்த ஜிபிஐ எக்ஸ்டென்ஷன் போர்டு. இந்த பின் சாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ராஸ்பெரி பைக்கு உண்டான இந்த இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ராஸ்பெரி பை 3 அதுக்காக நான் வாங்கினது. உங்களுக்கு இதிலே ட்ராக்லாம் இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி இருந்தாக்கா நம்ம வந்து ஒயரிங் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குன்றதுக்கு இந்த மாதிரி கொடுத்து நான் இதை வந்து ப்ரெட் போர்டில் வந்து ஜாயின் பண்ணிக்குவேன். ப்ரெட் போர்டில் வந்து நம்ம வந்து சென்சார்ஸ்க்கு ஜிஎஸ்எம் ஜிபிஎஸ் அந்த மாதிரி மாடியூல்கெலாம் வந்து ஒயரிங் எடுத்து நான் கொடுப்பேன். இந்த இதுக்கு நெக்ஸ்ட்டு இது ஒரு டைப் ஆஃப் கனெக்டர். இது வந்து HDMI. இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீரியல் போர்ட்டு. இதை சொன்னால் பார்த்தீங்களா, இதில் வந்து 9 பின் இருக்குது சீரியல் போர்ட்டு. இதில் பாருங்களேன் 15 பின் இருக்குது. இதில் 15 இல்லை 9 இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா ஆடியோ வீடியோ எல்லாமே சென்ட் ஆகும். இதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு. அதாவது இப்போ மானிட்டர்லேருந்து ஒரு அவுட்புட் வருதுனாக்கா அதை நீங்கள் இங்கே கொடுத்துட்டு HDMI மாற்றணுனாக்கா HDMI போர்ட்டுக்கு இது மானிட்டரோட அவுட்புட்டை HDMI போர்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கும். அந்த டைப் இது. தென் வந்து பவர் சப்ளைக்குமே சில கனெக்டிங் ஒயர்ஸ் நான் வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது ஒரு டைப் ஆஃப் ஒயர்ஸ். ரெண்டும் எப்படி இருக்குது பாருங்கள். இது ஸ்க்ரூ இன்செர்ட் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு டைப் இருக்குது உங்களுக்கு. ப்ளஸ்ஸு இந்த டைப் பாருங்க, இதை வந்து நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து ஸ்க்ரூ போட்டு மாட்டுற மாதிரி இருக்குது. அப்புறம் இது ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு டேட்டா கேபிள் மட்டும் தான். ஆக்சுவலி இது டேட்டா கேபிள் கிடையாது, 2 ஒயர்ஸ் மட்டும் தான் வரும் உங்களுக்கு. யூஎஸ்பி போர்ட் வந்து மைக்ரோ யூஎஸ்பி, நார்மல் யூஎஸ்பி உங்களுக்கு. அடாப்டர் இது 2.4 ஆம்ஸ் 5 வோல்ட்டு 2.4 ஆம்ஸ் உள்ள மாதிரி இருக்குது. 12 வாட்ஸ் இருக்குது. 2 அவுட்புட் எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த இதில் போர்ட் பார்த்துக்குங்க, 2 ஒயர் தான் இருக்கும். இந்த இதில் 4 ஒயர் வராது. யூஎஸ்பியில் 4 ஒயர் கொடுத்துருக்காங்க இல்லையா, 2 ஒயர் நோ கனெக்ஷன்ஸு, 2 ஒயர் மட்டும் தான் கனெக்ஷன்ஸு. இது வந்து பவருக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஆம்ப்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஒயரோட கேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுதான் ஒயர் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஆம்பியர் அதிகமாக இந்த ஒயரோட சைஸ் வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் இன்னும் டைப் நிறையா ஒயர்ஸ்லாம் இருக்குது. இப்போ என்கிட்ட இருக்கிற மாடலில் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டி எடுத்து இருக்கேன். இன்னும் நியூவாக வேறு ஏதாவது கனெக்டர் வந்துச்சுனாக்கா
அனதர் வீடியோ நான் போட்டு அந்த கனெக்டர் காமிக்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.